லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென். இந்த கிறிஸ்மஸ் பிறப்புல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாரும் இந்த உலகத்தில் நினைச்சுக்கிறது போல இயேசு கிறிஸ்து என்பவர் ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்தை ஏற்படுத்தும்படியாய், கிறிஸ்துவர்களுக்கு மாத்திரம்தான் அவர் கடவுள் அப்படிங்கிற எண்ணம் எல்லார்கிட்டையும் இருக்குது. ஆனா பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. இங்க சொல்லுது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை. அப்ப இந்த உலகத்துல எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பெரிய ரட்சிப்பையும் மீட்பையும் ஒரு பெரிய சமாதானத்தையும் கொடுக்கும்படியா இயேசு பிறந்திருக்கிறார். கிறிஸ்மஸ் அப்பா கிறிஸ்மஸ் கேரல் சர்வீஸ் வர்றாங்களா, அவங்கள விட்டு அவங்க கடவுளை சொல்லிட்டு வராங்க அப்படின்னு அப்படியா விட்டுட்டு அவங்க போறாங்க. அதற்காக இல்லைங்க, கிறிஸ்தவர்களுக்காக இயேசு வரல, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த அப்ப ஜனமா ஒரு மனுஷனா மனுஷியா ஒரு ஆள் இருக்கிறாங்க, ஒரு மனுஷி இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு யார் தான் கடவுள்? இந்த இயேசு தான் கடவுளை என்ன பண்றாரு? அப்ப நாம் வளர்ந்த விதம் வாழ்ந்த விதம் வேணா வேறு விதத்தில் இருக்கலாம். ஆனா பைபிள் சொல்லுது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். இந்த கால வேலை கத்த சொல்றவங்களை பார்த்து, இது வரையிலும் வாழ்க்கை சந்தோஷம் இல்லையா? இப்ப நீங்க சொல்றீங்களே கிறிஸ்துவர்களுக்கு மாத்திரம் எல்லாருக்கும் சொல்றீங்களே, முதல்ல நானே சந்தோஷமா இல்லையே அப்படி நீங்க யோசிச்சீங்கன்னா, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உனக்கு சந்தோஷம் உண்டாக்கும்படியாய், ஓ சந்தோஷம் உனக்கு நிலைத்திருக்கும்படியாய், அது மாத்திரமல்ல ஓ சந்தோஷம் உனக்குள்ளார நிலைத்திருக்கும் போது அந்த சந்தோஷம் மற்றவர்களுக்கும் செல்லும்படியான மிகுந்த சந்தோஷத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? எத்தனை பேருக்கு புரிய சொல்றது? அப்ப எல்லா ஜனமும் சந்தோஷமா இருக்குன்னு கடவுள் விரும்புறார். எல்லா ஜனமும்னா மேல் மட்டத்தில் இருக்கிறாலும் சந்தோஷமா இருக்கணும், அடிமட்டத்தில் இருக்கணும் சந்தோஷமா என்ன பண்ணும்? ஏன்னா வேதத்தில் சொல்லுகிறது, வேத சாஸ்திரிகள் வேத வல்லுநர் இருக்காங்க இல்லையா, அதாவது வானங்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோடும் கர்த்தர் இடைப்பட்டாரு, மேய்ப்பரோடு ஆண்டவர். அப்ப நல்ல ஞான அறிவுள்ளவரோட ஆண்டவர் இடைப்படுகிறாரு. அதே சமயத்தில் ஒண்ணுமே தெரியலனாலும் அவங்களோட கர்த்தர் என்ன பண்றாரு? இப்ப இங்க இருக்கிற நீங்க நல்லா படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், யாரோட இருந்தாலும் அவரோட கர்த்தர் இடைப்பட விரும்புகிறார். அன்னைக்கு வானங்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேத சாஸ்திரிகளோடு கர்த்தர் இடைப்பட்டார். ஹல்லேலூயா. அதே சமயத்தில் இங்க சொல்லும் போது மேய்ப்பரோட இடைப்பட்ட சம்பவம். அப்ப ஒவ்வொருத்தரும் கர்த்தரை இன்னைக்கு இடைப்படும் போதெல்லாம் இடைப்படக்கூடிய கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக என்ன பண்றாரு? பிறந்திருக்கிறார். அப்ப பிறந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள் என்ன பண்ணுது? எப்பேற்பட்ட மாற்றம்னா பைபிள் சொல்லுது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த. அப்ப சந்தோஷம் என்பது நாம் நினைக்கிறது என்ற ஒன்று இருந்துச்சுன்னா சந்தோஷம், இல்லைன்னா எனக்கு சந்தோஷம் இல்லை. இந்த வேலை முடிச்சு பார்க்கும்போது அப்படிதான் நான் சொல்லியிருக்கேன் சாட்சியா. இந்த வேலை முடிச்சு கல்லு கட்டி முடிச்சாச்சு, ஆனால் பூசி முடிக்கல, பாதியில் கொஞ்சம் நின்று போச்சு. நின்ன உடனே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பெரிய சந்தோஷத்தோடு ஆரம்பித்தேன், எப்படி கிறிஸ்மஸில் ஃபுல்லாக முடிக்கணும்னு நினச்சேன். ஃபுல்லாக கிளாஸ் முதல்ல கொண்டு எல்லாம் பெயிண்ட் கீட்லாம் அப்படி அடித்து முடிக்கணும் தான் அங்கே இறங்குனது. ஆனால் அப்படியே நின்று போச்சு பாருங்கள். நின்று போனவுடனே அப்படியே எனக்கு வெறுமையாக ஆகிப்போச்சு. நான் இதை முடிச்சிடலாம் அதை முடிச்சலாம் யோசிச்சேனே. ஒரு நாள் பணம் இல்லாமல் நின்று போச்சு, இப்போ பணம் இருந்து நிற்குதே, என் சந்தோஷமே போயிடுச்சு. அப்போ தான் ஆண்டு இந்த வார்த்தையை கொடுத்தாரு, உன் சந்தோஷம் என்பது இந்த சபை கட்டுமானத்தில் இருக்குது, ஆனால் சந்தோஷம் என்பது என்னகிட்ட என்ன பண்ணணும்? அது அப்போதான் ஆண்டவர் சொன்னார், நீ கட்டுனா சரின்னு நினைக்கிறேன், இது கட்டுனாலும் கட்டுனாலும் உன்னோட நான் வாழ்ந்து கொண்டு என்ன பண்றேன்? இப்ப நம்மோட இருக்கிற கடவுளை பத்தி நமக்கு என்ன பண்ணல. இன்னைக்கு இந்த வேலையை சொல்றேன், நீங்க சந்தோஷம் என்பது வெளிப்பிரகாரமா தேடிக்கொண்டு இருக்கிறீங்க, மற்றவங்களோடு தேடிக்கொண்டு இருக்கிறீங்க. இல்லைங்க, சந்தோஷம் என்பது தேவன் என்னோட இருப்பது தான் என்ன பண்ணுது. எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப இந்த கால வேலை ஒண்ணு புரிஞ்சுக்கணும், மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கக்கூடிய நற்செய்தி என்னன்னா, இயேசு எனக்காக பிறந்திருக்கிறார். இந்த இயேசு யாருன்னு சொல்லுது? மத்திய சுவிசேஷம் சொல்லும்போது சொல்லுது பாருங்க, ஒன்னு இம்மானுவேல் சொல்லப்படுகிறது, ரெண்டாவது ஒரு விஷயம் ரட்சகர் சொல்லப்படுகிறது. அது என்ன ரட்சகர்? ரட்சகர் என்பது என்ன அர்த்தம்னா, இருக்கிற பாவத்தை எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடியவர் ரட்சகர். இங்க அந்த இம்மானுவேல் என்ன அர்த்தம்னா, தேவன் நம்மோடு இருக்கிறார்னு. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க எந்தெந்த இக்கட்டில் இருந்து சந்தோஷம் இல்லாம, சமாதானம் இல்லாம, நிம்மதி இல்லாம, ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறீங்களோ அந்த இடத்துல தேவன் என்ன பண்றாரு?
இருக்கிறார். ஆமென். இருக்கிற தேவன் அப்படியே உங்களை மாத்த முடியாது. என்ன? ஏன்? அவரோட இடைப்படுவதற்கு பாவம் ஒரு தடையா என்ன பண்ணுது? இருக்குது. அந்த பாவத்தை நீக்குவதற்கு இவர் எனக்கு ரட்சகராயிரு வேணும்னு நீங்க கூப்பிடணும் அவரை. வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்க எல்லாரும் என்ன இடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். இன்னொன்னு சொல்லுது, நான் வாசப்படி இந்த கதவை என்ன பண்றேன்னா. அப்ப யோசிச்சு பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க இருதய கதவை தட்டுறாரு. நீங்க திறக்கும் போது இயேசுவை ஏற்றுக்கொள்வதுதான் அர்த்தம். இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ள பிறகுதான் உங்க பாவங்கள் நீக்கப்படுகிறது. உங்க பாவங்கள் நீக்கப்படும் போதுதான் ஆண்டவர் உங்களோடு இருந்து காரியத்தை செய்யவே. எத்தனை பேருக்கு புரியுது? அதுக்கு சொல்றாரு, பயப்படாத, உன் பாவம் நீக்கப்படும். பயப்படாத, உன் கடன் நீக்கப்படும். பயப்படாத, உன் வறுமை நீக்கப்படும். பயப்படாத, உன் நோய் நீக்கப்படும். நீக்கப்படக்கூடிய பரிகாரத்தை ரட்சகரா இருந்து நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இன்னைக்கு உன் கூட நான் என்ன பண்றேன்? ரெண்டு விஷயம். நம்முடைய நோய்க்கு என்ன காரணம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? சாதாரணமாக பாருங்க, உடம்பு வலிக்குது, உடம்பு சரின்னு நம்ம நினைப்போம், அன்னைக்கு அது தலை குளிச்சம் பாரு, அதனால தான் எனக்கு சளி பிடிச்சிச்சுமோ இல்லைங்களா? சின்ன மேட்ரு. ஆனா இன்னைக்கு கேன்சர் வருது, நம்ம என்ன நினைக்கிறோம்? நெட்டில் சர்ச் பண்ற சொல்றாங்க பாருங்க, இதை சாப்பிட்டாதான் கேன்சர் வரும், அதை சாப்பிட்டாதான் கேன்சர் வரணும். கரெக்டு தான். ஆனா அந்த கேன்சர்லாம் போக்கக்கூடிய தேவன்கிட்ட வராமல் இருக்கிறது தான் பிரச்சனை. எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப அந்த பாவம் தான் நோயை பிறப்பிக்குது, பாவம் தான் நோயை பிறப்பிக்குது, அந்த நோய் தான் மரணத்தை பிறப்பிக்குது. எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப இந்த கால வேலை உங்க பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் பாவம் தானா? ஆமா. நீங்க கேட்கலாம், ஐயோ நான் என்ன பாவம் பண்ண? நான் ஒரு பாவம் பண்ணதில்ல. எறும்பு வீந்தா கூட டீல எடுத்து போட்டு சாப்பிட்ற ஆளு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எறும்பு கூட நான் துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவான். அதனால அது பாவம் இல்லைங்க. எது பாவம்? இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம இருக்குதான் பாவம். அவரை நம்பாதான் பாவம். அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ளலைன்னா பாவத்தில் இருக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் போது பாவம் நீக்கப்படுகிறது. சிம்பிளா சொல்றேன், ஏன்னா பிபிலிக்க நிறைய காரியம் சொல்லப்படுகிறது. அப்ப இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் என்ன நடக்குதுன்னா, உங்க பாவம், உங்க சாபம், உங்க நோய், உங்க தரித்திரம், வறுமை எல்லாம் பண்ணுது, நீக்கப்படுகிறது. நீக்கப்பட்ட பிறகுதான் ஆண்டவர் நம்மோட வந்து, எப்ப நான் உன்னோட என்ன பண்றேன்? இருக்கிறேன். அவரோட நீங்க இருக்கும்போது, அவர் உங்களோட இருக்கும்போது அவர் சொல்றாரு, தேவன் நம் பட்சத்தில் இருந்தா நமக்கு விரோதமா இருப்பவன் விரோதமா இருப்பான்னா நம்ம நினைச்சிட்டோம் ஏதோ ஒரு ஆளு இல்ல. உனக்கு விரோதமா ஏற்படுகிற ஒவ்வொரு காரியமும் வாய்க்காமல் போகும். அப்ப தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறாரு, நம்ம கூட இருக்கிறாரு. நமக்கு விரோதமா இருப்பவன் யாருன்னு நம்ம வெளியில பார்க்க வேணாம். எனக்கு இடரா வரக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் தேவன் என்னை விடுவிக்க போதுமானவர் என்ன பண்றாரு? சொல்லுங்க. தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவன் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. வாய் இருக்கிற புள்ள தான் போயிச்சுக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் பிஸ்கட் அப்படியே வச்சிருக்கிறது? ரைட், அடுத்த பிஸ்கட் உண்டு. அப்ப இன்னைக்கு நல்ல விளையணும். தேவன் நம்மோடு. சொல்லுங்க, தேவன் என்னோடு. நீங்க கேட்கலாம், ஏங்க இருக்கும்போது ஏங்க நடக்குது? யோசிச்சு பாருங்களேன். ஆதாம் ஏவா பாவம் பண்ணும்போது தேவன் இருந்தார். யார் இருந்தா? தேவன் இருந்தார். அதுல எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி உங்களுக்கு தெரியுது. எல்லாரும், அதாவது அந்த வேதத்தை படிக்கிறவங்கலாம் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, பாவம் பண்ணும்போது தேவன் இருந்தார் இல்லைங்க, அப்பவே தடுத்து இருந்தா சொல்லுவோம்ல நம்ம பிள்ளைகளை, அவன் தப்பு பண்ணும்போது 2 அடி போட்டிருந்தோம்னா அவன் திருந்திருப்பானே அப்படின்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் அடிக்க மாட்டாரா? ஏன் அடிக்கலன்னா, ஆண்டவர் நமக்குள்ளார ஒரு சித்தம் கொள்ளக்கூடிய திறனை வச்சுக்கிறார் இல்லையா? இந்த ஆடு மாடுக்கெல்லாம் 5 அறிவு, நமக்கு 6வது ஒரு அறிவு ஒன்று இருக்குது இல்லைங்களா? ஆமா தானே? அந்த 6வது ஒரு அறிவு என்னன்னா, நான் தீர்மானிக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் தீர்மானிக்கணும், நான் நல்ல பாதையில போகணும். அந்த தீர்மானத்தை கர்த்தர் என்கிட்ட கொடுத்துட்டாரு. அந்த சித்தம் கொள்ளக்கூடிய திறனை ஆண்டவர் ஆதாம்கிட்ட கொடுத்துட்டாரு. ஆதாம் முடிவு பண்ணணும். கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, நான் அதை செய்ய மாட்டேன்னு. அன்னைக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறாங்க சித்தத்தை இவன் ஆண்டவர் சித்தத்துக்குள்ளார விட்டுருந்தான்னா அன்னைக்கு அவன் பாவம் செய்திருக்க மாட்டான். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுனா உங்களுக்கு ஒரு சித்தம் கொள்ளக்கூடிய திறன் இருக்குது. அந்த திறனை மாத்தி, இல்ல இயேசுதான் எனக்கு சித்தமா இருக்கிறார், அங்க வரும்போது தான் அங்கதான் கர்த்தர் வேலை செய்கிறார். அல்லேலூயா. அப்ப எனக்குன்னு ஒரு சித்தம் கொள்ளக்கூடிய ஒரு திறன் என்ன பண்றாரு? கொடுத்துருக்கிறார். அதை நான் முதல்ல முடிவு பண்ணும். இந்த ஆண்டவர் நல்லவரா, நான் கெட்டவரா, இவர் எனக்கு என் வாழ்க்கை நடத்துவாரா? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா கல்யாணம் பண்ணும்போது பாருங்களேன், எப்படி கல்யாணம் பண்றாங்க இப்பெல்லாம். என்ன படிச்சிருக்கிறார், என்ன சம்பளம் வாங்குறாரு, அவன் குடிக்கிறானா,
சீரட்டு குடிக்கிறானா, பாக்கு போடுறானா, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் உண்டா, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. கை நிறைய சம்பாதிக்கிறாரா, வீடு இருக்குதா, யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா எல்லாருமே யோசிக்கிறது அதுதான். ஆனா நீங்க தர வீடு முக்கியம்தான், வருமானம் முக்கியம்தான். அதை காட்டிலும் அந்த மனுஷன் நல்லவனா முதல்ல என்ன பண்ணும்? இப்ப எல்லாருமே யாரும் அதை கேட்கறது இல்ல. என்ன வேலை செய்யறாரு, என்ன சம்பளம் வாங்குறாரு. இப்பெல்லாம் முன்னெல்லாம் 1,00,000 சொல்லுவாங்கல்ல, இப்பெல்லாம் அப்படி சொல்றது இல்ல. 1K 2K 5K அப்படின்னு எல்லாம் கேவா போட்டுறாங்க. 50 கேன்னு போட்டா 50,000. இப்ப எல்லாமே சிம்பிள் ஆக்கிட்டாங்க. இப்ப 50K வாங்குறாருங்க, 5K வாங்குறாங்க, 2K இப்படிதான் சொல்றாங்க பாருங்க. அப்ப எல்லாருமே பணத்தின் அடிப்பில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பணத்தின் அடிப்பில் வாழும்போது வீழ்ச்சி உண்டாகும். தேவனுடைய எண்ணத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி வாழும்போது வாழ்வு உண்டாகும். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணணும், இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஏற்றுக்கொள்ளாத ஒரு முடிவு பண்ணணும், இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ள விரும்புறேன். ஏன்னா என்னுடைய சித்தம் இது தவறா போயிட்டு இருக்குது. ஆனா அவருடைய சித்தத்துக்குள்ள நான் என்ன பண்றேன், வரேன். அவருடைய சித்தத்துக்குள்ளார நான் வரும்போதெல்லாம், அவருடைய சித்தம் நிறைவேறும் போதெல்லாம், அவருடைய சித்தம் என்ன தெரியுமா, எல்லா ஜனங்களும் மிக சந்தோஷமா என்ன பண்ணும். எத்தனை பேருக்கு புரியுது சொல்றது? அப்ப இந்த காலவை நல்லா விளைக்கணும். கிறிஸ்துமஸ் வந்திருக்கிறேன், தேவன் எனக்கு இயேசு கிறிஸ்து எனக்கு தெரியும். ஏன்னா எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ்னா தெரியும். இயேசு பிறந்திருக்காரு, இயேசு பிறந்திருக்காரு, இயேசு பிறந்திருக்காரு. இயேசு பிறந்ததே, திரும்பவும் சொல்றேன், கிறிஸ்துவர்களுக்கு அல்ல. கிறிஸ்துவர் நான் மட்டும் சொந்தம் கொண்டாட முடியாது. நான் மட்டும் சொந்தம் கொண்டாடக்கூடிய கடவுள் இல்ல. எத்தனை பேருக்கு புரியுது? இன்னும் சொல்ல போனா என் பிள்ளை இருக்கு பாரு, என் பிள்ளையே நான் சொந்தம் கொள்ள முடியாது. தெரியுங்களா? அந்த பிள்ளைய கொடுத்தது அவரு. அப்ப நான் எதையும் சொந்தம் கொண்டாட முடியாதுங்க. இன்னைக்கு நீங்க கிறிஸ்துவர்கள், கிறிஸ்துவ தான் எனக்கு தான் சொந்தம் கொண்டாடாதீங்க. இந்த கிறிஸ்து எல்லாருக்கும் உடையவர். ஹல்லேலூயா. அந்த எல்லாரும் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது வேதம் சொல்லுகிறது, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. இதுவரைக்கும் நாம் வேற பிள்ளைகளா இருக்கிறோம். இந்த தேவனுக்குள்ளார வரும்போது தேவனுடைய பிள்ளைகளா மாறுறோம். தேவனுடைய பிள்ளைகளா மாறும்போது தேவனுடைய எல்லா சுகமும், எல்லா பலனும், எல்லா ஆரோக்கியம் நம்ம வாழ்க்கையின் வாங்க என்ன பண்ணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அப்ப இந்த கால வேலை ஒன்று சொல்றேன், இது வரைக்கும் இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க. சும்மா இயேசுவை தெரியும், இயேசு நல்லவரும் தெரியும், இயேசு வல்லவரும் தெரியும், இயேசு பெரியவரும் தெரியும். தெரிஞ்சா போதாதுங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பாருங்களேன், இன்னைக்கு இங்கே இருக்க எல்லாரும் நான் கேட்குறேன் பாருங்களேன். இப்போ என்னை பற்றி கேட்டிங்கன்னா, ரவிச்சந்திரன் பிரதன் எப்படின்னு தெரியும், காமராஜ் பிரதர் எப்படின்னு தெரியும், மார்க் பற்றி எப்படின்னு தெரியும், இப்படி இங்கே இருக்கிற ஜெயராணி அம்மா எப்படின்னு தெரியும். இப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்ன, அவங்கள பற்றி எனக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு என்ன பற்றியும் நல்லா தெரியுமா தெரியாதா? ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு இயேசு எனக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார். இன்னைக்கு சபையில் பிரச்சனை என்ன தெரியுமா, எல்லார பற்றியும் தெரியுது, இயேசு பற்றி தெரியல. யாரை பற்றி தெரியல? அந்த சகோதரியா, அதை பற்றி எனக்கு தெரியும் நல்லா, அது ஒரு மாதிரியாக தான் வரும் அப்படிம்போம். அந்த பிரதரா, அவர் மார்க்கமாக தான் இருப்பார், எல்லாம் தெரியுதுங்க. ஆனால் இயேசு எப்படிப்பட்டவன் தெரியல. அதை தான் சொல்கிறேன். இன்னைக்கு இயேசு என்பவர் பிறந்திருக்கிறாருன்னா அந்த இயேசு எப்படிப்பட்டவர்? என்னுடைய பாவங்களை நீக்கக்கூடியவர், என்னுடைய சாபங்களை நீக்கக்கூடியவர், புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், நான் வாழ்ந்திருக்கும்படி எனக்காக மரித்தவர். மரித்த இயேசுக்குள்ளார் நான் என்ன பண்றேன், வாழ ஆரம்பிக்க போறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சிலுவை நல்லா இருக்குது? நல்லா இருக்குதா? இப்படியே பார்த்தா நல்லா இருக்குமா? அதில் ஏதாவது கலர் வச்சு நல்லா இருக்குமா? கலரே அடிக்க வேணாம் பிரதா, இப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறோமா? பாருங்க, இந்த சிலுவையை நீங்க பார்க்கும் போதெல்லாம், நேற்று பார்க்கும்போது பிள்ளைங்க பாருங்க, இங்கே இருக்கிற கீழே பரம்பரை இருக்க பிள்ளைங்களாம் ஒடியாந்து, சிலுவையாண்டி, சிலுவையாண்டின்னா ஒரு கூட்டம் வந்துருச்சு. வந்து ஒன்று பார்க்குது, சிலுவை தெரியுதா? ஒருத்தன் சொல்றான் தெரியல, நல்லா பாடுறா சிலுவை தெரியுது, ஒருத்தன் தள்ள போறான். இவன் ஒருத்தவனுக்கு சுத்தமா தெரியவே இல்லை. டேய் உனக்கு ஒன்றும் தெரியல, கண்ணு தெரியுதா தெரியலையா பாடுறாங்கிறான். இன்னைக்கு சொல்றேன், இந்த சிலுவை தெரியும் போதெல்லாம் இயேசு தெரியணும். ஹல்லேலூயா. இந்த சிலுவை தெரியும் போதெல்லாம் சுகம் தெரியணும், இந்த சிலுவை தெரியும் போதெல்லாம் ஆரோக்கியம் தெரியணும், இந்த சிலுவை தெரியணும் நல்வாழ்வு தெரியணும். சிலுவை மட்டும் பார்த்துட்டு ஐயோ ஆண்டவரேன்னு சொல்லிட்டாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக தான் நான் மரிச்சேன். ஹல்லேலூயா. உனக்காக தான் நான் பிறந்தேன். ஐயோ ஐயோன்னு அழுவாத, கண்ணை திறந்துட்டு சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வாழ்வு இருக்குது, எனக்கு மேன்மை இருக்குது, எனக்கு உயர்வு இருக்குது, எனக்கு வாழ்வு இருக்குது. எல்லாரும் நான் இயேசுவோட வர முடியும், எல்லாரும் வாழ. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அப்போ சிறுப்பு நல்லா விளைக்கணும். இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன், இந்த இயேசுக்காக என்ன பண்ண போகிறேன், நான் வாழ போகிறேன். இயேசு என்னை வாழ வைக்கிறவராய் இருக்கிறாமே. எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும், இந்த பாவம் ரத்தம் போல செக்கச்செவேர் இருந்தால் கூட அதை வெண்மையாக மாத்துறாராம். ஹல்லேலூயா. வேற யாரும் மாற்ற முடியாது.
வேற யாரும் மாற்ற முடியாது. டீ கடை போனால் ஸ்ட்ராங்காக போடும்போம் ஒரு ஆள் லைட்டாக போடுமா, ஒரு ஆள் லிமிட்டாக போடுமா. பாருங்க, அவன் மாற்றி மாற்றி போடுவான், டிக்கெஷனை கூட்டுவாங்க. ஆனால் இந்த பாவத்தை எந்த டிக்கெஷன் போட்டாலும் போவாது. அதை போக்கக்கூடிய ஒரே ரத்தம் இயேசு ரத்தம் என்ன பண்ணுது? அப்போ அந்த ரத்தத்துடைய எல்லா சாரமும் என் வாழ்க்கையில் வரும்னா இந்த இயேசுவின் ஆண்டவர் என்ன பண்ணும்? இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் சொல்கிறேன், உங்கள் பிரச்சனை மாறும். கேட்கலாம், இல்லைங்களா எப்படி மாறும்? இயேசு மாற்ற போதுமானவராய். உங்கள் உள்ளத்தில் பிரச்சனை பெருசாக தெரியுதா? இயேசு பெரியவராக இருக்காரா? அல்லேலூயா. இயேசு பெரியவரா? இயேசு நல்லவரா? இயேசு போதுமானவரா? இயேசு வாழ வைப்பாரா? இயேசு வாழ வைப்பார்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும். அப்ப இயேசு ஏன் வந்தாரு? இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் பரிபூர்ணமா வாழணும், நிறைவுல வாழணும், பெருக்கத்துல வாழணும், ஏராளத்துல வாழணும், தாராளத்தை வாழணும். இயேசு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் நல்லா விளைக்கணும். இந்த இயேசு யார் தெரியுமா? என்னுடைய பாவத்தை போக்கக்கூடியவர், என் சாபத்தை போக்கக்கூடியவர். அது மாத்திரமல்ல, என்னோடு இருந்து அவர் பயணிக்க போதுமானவராய். அப்போ நீங்கள் கேட்கக்கூடாது, எல்லாம் இருந்து ஏன் இப்படி நடக்குது, எல்லாம் இருந்து ஏன் இப்படி நடக்குதுன்னே கேட்டு இருந்துட்டோம். எல்லாம் இருந்தும் இயேசு இருந்தும் எது நடக்காதுங்கிற எண்ணம் நமக்குள்ளார வரவே மாட்டேன். இன்னைக்கு வரணும். இயேசு என்னோட என்ன பண்ணுறாரு? இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா ஒரே சம்பவத்தை மாதிரி சொல்லி முடிச்சாரு பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் இம்மானுவேல் என்பது தேவன் நம்மோடு இருக்கான்னு வருது. ஆனால் அதற்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் வருது. அங்கதான் முதல்ல வருது. அங்க என்ன மாதிரி சம்பவத்தில் வருது தெரியுமா? இஸ்ரவேல் தேசம் ரெண்டா பிரிஞ்சுது, வடபகுதி தென்பகுதியா பிரிஞ்சிருது. அந்த தென்பகுதியே இருக்கிற ஆகாசுங்கிற ராஜா, சரிங்களா, அந்த ராஜாவை எதிர்த்து இன்னொரு பகுதியில் இருக்கிறவங்க வரான். அது நம்ம சீரிய தேசத்தில் என்ன பண்றான்? எல்லாரும் வரும்போது இவன் கொஞ்சம் பயந்துடுறான். ஏன் பயந்துடுறான் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் பலம் பொருந்தி ஆட்கள் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. நீங்க சொல்றேன், உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க கிறிஸ்துவ இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழும்போது உங்களுக்கு பயம் வரும். பயம் வரும் போதெல்லாம் யாரு எதிராக வராங்களோ அவங்கள குறித்து யோசிக்காதீங்க. உங்களோடு இருக்கிற கடவுளை குறித்து என்ன பண்ணும்? யோசிக்கணும். அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது ஆகாஷ்ட ஆண்டவர் பேசுறாரு, நீ அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீ விசுவாசித்தனா, யாரெல்லாம் நீ பேசக்கூடிய அந்த வார்த்தையை கேட்டு நீ பயப்படுறியோ, யாரெல்லாம் உங்களை பயமுறுத்துறாங்களோ அவங்களை எல்லாவற்றையும் நீ மேற்கொள்ள முடியுங்கிறத ஆண்டவர் என்ன பண்றாங்க கத்து. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் வந்தாலும், தேசங்களே எழுப்பி வந்தாலும், தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். தேவன் உங்களோட என்ன பண்றாரு? சொல்லுங்க, தேவன் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் என்னோடு இருக்கிறார். என் பாவத்தை நீக்க, என் சாபத்தை நீக்க, என் நோயை நீக்க, என் தரித்திரத்தை நீக்க, என் வறுமையை நீக்கி நான் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நிறைவோடும் பெருக்கத்தோடும் வாழும்படியாய் தேவன் என்னோடு இருக்கிறார். அதனால இந்த சத்தத்தை எப்பயும் கேட்கணும். ஹல்லேலூயா. உங்க வீட்டில் ஒரு சத்தம் கேட்டதுன்னா மாறுன்னா சொல்றேன், இந்த சபைக்கு வரும்போதெல்லாம் இந்த சத்தத்தை தான் பேசுறோம். 4 பேர் இருந்தாலும் இதே சத்தம் தான், 40 பேர் இருந்தாலும் அதே சத்தம் தான், 100 பேர் இதே சத்தம் தான். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு போதுமானவர், இயேசு போதுமானதற்கும் மிகவும் அதிகமானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்போ இன்னைக்கு இந்த கிறிஸ்துவ மதத்தில் வந்திருக்கேன். நான் இந்த இயேசு பிறந்த நாளில் வந்திருக்கிறேன். இது வரைக்கும் இப்படிப்பட்ட இயேசு நான் கேட்கல. என் பாவத்தை போக்குவாரா, என் சாபத்தை நீக்குவாரா, என் பிரச்சனையை மாற்றுவாரா, என் கடன் பிரச்சனை மாற்றுவாரா? கர்த்தர் சொல்றாரு, மாத்துறேன். அல்லேலூயா. ஆண்டவர் அங்கே சொல்கிறார், ஆகாஷ் அந்த ராஜா கிட்ட சொல்கிறார், ஆகாஷ் ராஜா வந்து சாதாரண ஆள் இல்லையா, ரொம்ப மோசமான ஆளாம். பைபிள் அவன் மோசமான ஆளாக சித்தரிக்கப்படுது. அந்த மோசமான ஆளோட ஆண்டவர் எப்படி சொல்கிறாரு? எப்பா நீ பயப்படாம இரு, இன்னைக்கு ஒரு அடையாளத்தை நான் காமிக்க போகிறேங்கிறாராம். ஹல்லேலூயா. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? சிலுவை. உங்களுக்கு எனக்கு என்ன அடையாளம்? சிலுவை. ஏசுன்னு சொல்லும்போது சிலுவை வந்துச்சுன்னா சொல்கிறேன், அந்த சிலுவைக்குள்ளார தான் மறைந்து இருக்குது உங்கள் வாழ்வு. உங்கள் வாழ்வு நல்லா இருக்கணுமா? இயேசுகிட்ட வாங்க. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணுமா? ஏசிட்டு வாங்க. உங்கள் பிள்ளைக்கு நல்லா இருக்கணுமா? ஏசிட்டு வாங்க. ஏசிட்டு வந்த யாரையும் அவர் தள்ளுறது இல்லவே இல்லை, யாரையும் தள்ளுகிறவர் அல்லவே, எல்லாரையும் அரவணைத்து நேசித்து வழிநடத்தவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென்.